இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். இன்று நாம் எடுக்கும் நல்ல முயற்சிகளுக்கு இறைவன் வெற்றியை வழங்குவானாக. மனிதன் என்று சக்கரத்தை கண்டுபிடித்தானோ அதுதான் விஞ்ஞான உலகத்தில் ஏற்பட்ட மாபெரும் புரட்சி ஆகும். ஆரம்ப காலத்தில் மனிதன் பயணம் செல்வதற்கு ஒட்டகம், குதிரை போன்ற அந்த கால்நடைகளையே நம்பியிருந்தான். பிறகு கப்பலை கண்டுபிடித்தான், பிறகு விமானத்தை கண்டுபிடித்தான். புதிதாக கார் கண்டுபிடிக்கப்பட்ட காலம் அது. அந்த நேரத்திலே ஒரு செல்வந்தர் இருந்தார். அவருக்கு அந்த காரில் போக வேண்டும் என்று ஒரு ஆசை வந்தது. அதனால் அவர் ஒரு காரை விலைக்கு வாங்கினார். அந்த காரில் தன் ஊருக்கு அவர் பயணமானார். பிறகு திரும்பி வந்து அந்த காரை தான் வாங்கிய இடத்திலே கொடுத்து விட்டார். அதற்கு காரணம் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த கார் நான் பயணம் செல்லும்போது வழியில் இருக்கக்கூடிய ஆலமரம், தென்னை மரம், புளிய மரம், தந்தி கம்பிகள், கட்டடங்கள் இவைகளெல்லாம் என் கூட வருகின்றன. ஆகவே இந்த கோளாறுகள் எல்லாம் இல்லாத நல்ல காரை எனக்கு கொடுங்கள் என, இந்த கார் வேண்டாம் என அவர் திருப்பி கொடுத்து விட்டார். இது எப்படி இருக்கின்றது? வாழ்க வளமுடன். இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். இன்று நாம் எடுக்கும் நல்ல முயற்சிகளுக்கு இறைவன் வெற்றியை வழங்குவானாக. மனிதன் என்று சக்கரத்தை கண்டுபிடித்தானோ அதுதான் விஞ்ஞான உலகத்தில் ஏற்பட்ட மாபெரும் புரட்சி ஆகும். ஆரம்ப காலத்தில் மனிதன் பயணம் செல்வதற்கு ஒட்டகம், குதிரை போன்ற அந்த கால்நடைகளையே நம்பியிருந்தான். பிறகு கப்பலை கண்டுபிடித்தான், பிறகு விமானத்தை கண்டுபிடித்தான். புதிதாக கார் கண்டுபிடிக்கப்பட்ட காலம் அது. அந்த நேரத்திலே ஒரு செல்வந்தர் இருந்தார். அவருக்கு அந்த காரில் போக வேண்டும் என்று ஒரு ஆசை வந்தது. அதனால் அவர் ஒரு காரை விலைக்கு வாங்கினார். அந்த காரில் தன் ஊருக்கு அவர் பயணமானார். பிறகு திரும்பி வந்து அந்த காரை தான் வாங்கிய இடத்திலே கொடுத்து விட்டார். அதற்கு காரணம் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த கார் நான் பயணம் செல்லும்போது வழியில் இருக்கக்கூடிய ஆலமரம், தென்னை மரம், புளிய மரம், தந்தி கம்பிகள், கட்டடங்கள் இவைகளெல்லாம் என் கூட வருகின்றன. ஆகவே இந்த கோளாறுகள் எல்லாம் இல்லாத நல்ல காரை எனக்கு கொடுங்கள் என, இந்த கார் வேண்டாம் என அவர் திருப்பி கொடுத்து விட்டார். இது எப்படி இருக்கின்றது? வாழ்க வளமுடன். இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். இன்று நாம் எடுக்கும் நல்ல முயற்சிகளுக்கு இறைவன் வெற்றியை வழங்குவானாக. மனிதன் என்று சக்கரத்தை கண்டுபிடித்தானோ அதுதான் விஞ்ஞான உலகத்தில் ஏற்பட்ட மாபெரும் புரட்சி.